ஒரே நாடு ஒரே தேர்தல் மாநில கட்சிகளை கொஞ்சம் கொஞ்சமாக வலுவிழக்க செய்துவிடும் அதிபர் ஆட்சி முறை அமையவே வழிவகுக்கும் என குற்றம் சாட்டிய திமுக எம்பி கனிமொழி திமுக மசோதாவை தொடர்ந்து எதிர்க்கும் என்றார். அடிப்படையிலே அரசியலமைப்பு சட்டத்திற்கு, மாநில உரிமைகளுக்கு, மக்களுடைய உரிமைகளுக்கு எதிராக கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மசோதா. இது மாநில உரிமைகளை, மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் 5 ஆண்டுகளுக்கு ஒரு அரசை தேர்ந்தெடுக்குது. ஆனால் அந்த அரசை கலைப்பதற்கு தேர்தல் ஆணையத்திற்கு உரிமையை வழங்கக்கூடிய ஒரு மசோதாவை கொண்டு வந்திருக்கிறார்கள். தேர்தலில் மாநில கட்சிகள் கொஞ்சம் கொஞ்சமாக வழி இழக்க செய்யக்கூடிய ஒரு தேர்தலை நோக்கித்தான் இந்த சட்ட மசோதா நம்மளை அழைத்து செல்லும். அதை தாண்டி இது ஒரு பிரசிடென்ஷியல் ஸ்டைல் ஆஃப் கவர்மெண்ட்டுக்கு தான் வழிவகுக்கும். தேர்தல் செலவுகள் குறையும் அப்படின்னுட்டு பல மாநிலங்களில் ஒரு கட்டமாக தேர்தல் நடத்த முடிவதில்லை. கிட்டத்தட்ட 7 கட்டமாக 6 கட்டங்களாக தேர்தல் நடத்துகிறார்கள். இப்போ பெரும்பான்மை இல்லாமல் இருந்துமே இதை கொண்டு வர்றாங்கன்னா அது எதற்காக அதை கொண்டு வர்றாங்க? ஒருவேளை முக்கியமான சில விஷயங்களிலிருந்து மக்களுடைய கவனத்தை திருப்புவதற்காக கூட இருக்கலாம். எப்படியும் தன்னால் நினச்சதெல்லாம் சாதிச்சிட முடியும் அப்படிங்கிற ஒரு மனநிலையிலே கொண்டு வரப்பட்டதாக கூட இருக்கலாம். ஆனால் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்த்து கொண்டு தான் இருக்கிறோம், எதிர்ப்போம். ஒரே நாடு ஒரே தேர்தல் மூலம் 5 ஆண்டுகள் அரசை தேர்ந்தெடுக்கும் வாக்காளர்களின் உரிமையை ஒடுக்க முடியாது என திமுக எம்பி TR பாலு விமர்சித்தார். மக்களவையில் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா குறித்து கருத்து தெரிவித்த TR பாலு 3/2 பங்கு பெரும்பான்மை இல்லாது மசோதாவை தாக்கல் செய்ய எப்படி அனுமதி வழங்கப்பட்டது என கேள்வி எழுப்பினார். ஒரு அரசை 5 ஆண்டுகளுக்கு தேர்வு செய்ய வாக்காளர்களுக்கு உரிமை இருப்பதாக தெரிவித்த அவர், ஒரே நாடு ஒரே தேர்தல் மூலம் அந்த வாக்காளர்களின் உரிமையை நாம் ஒடுக்க முடியாது என்றார். ஒரே நாடு ஒரே தேர்தல் முறையை நடைமுறைப்படுத்த 13,981 கோடி ரூபாய் செலவாகும். மின்னணு வாக்குப்பதிவு, VVPAT இயந்திரங்கள் உள்ளிட்ட உபகரணங்களை வாங்க கூடுதலாக 9,284 கோடி ரூபாய் தேவைப்படும் என தெரிவித்தார். திமுக மசோதாவை எதிர்ப்பதாக குறிப்பிட்டவர், இந்த மசோதாவை விரிவான கலந்த ஆலோசனைக்காக நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் பரிசீலனைக்காக அனுப்ப வேண்டும், திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தினார். மக்களவையில் ஒரே நாடு ஒரே தேர்தலை அமல்படுத்துவது தொடர்பான மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட்டது. ஒரே நாடு ஒரே தேர்தலை கொண்டு வருவது தொடர்பான மக்களவையில் மத்திய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் 129வது அரசியல் சாசன சட்ட திருத்த மசோதாவையும் யூனியன் பிரதேசங்களில் சட்ட திருத்த மசோதாக்களையும் அறிமுகம் செய்தார். மசோதா குறித்து கருத்துக்களை பதிவு செய்த காங்கிரஸ், திமுக, திரிணாமுல் காங்கிரஸ், சமாஜ்வாதி கட்சி, சிவசேனா உத்தவ் அணி, தேசியவாத காங்கிரஸ், சரத்பவார் அணி மசோதா அறிமுகம் செய்யப்பட்ட நிலையிலே கடும் எதிர்ப்பை பதிவு செய்தனர். மசோதாவை திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தினர். ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா அரசியல் அமைப்பின் அடிப்படை கோட்பாடு மீது தாக்குதல் நடக்கிறது, அதனை திரும்ப பெற வேண்டும் என காங்கிரஸ் எம்பி மனிஷ் திவாரி குறிப்பிட்டார். பாஜக நாட்டில் சர்வாதிகாரத்தை அமல்படுத்த முயற்சிக்கிறது என அகிலேஷ் யாதவ் குற்றம் சாட்டினார். இது தேர்தல் சீர்திருத்தம் அல்ல, ஒரே ஒருவரின் கனவை நிறைவேற்றும் முயற்சி. உலகம் அழியும் வரை ஒரே கட்சியால் ஆட்சி அமைக்க முடியாது என திரிணாமுல் காங்கிரஸ் எதிர்த்தது. 3/2 பங்கு எம்பிக்கள் ஆதரவு இல்லாத இந்த அரசாங்கம் மசோதாவை எப்படி நிறைவேற்றும் என கேள்வியை எழுப்பிய திமுக எம்பி TR பாலு மசோதாவை எதிர்ப்பதாகவும் மசோதாவை நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்ப வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். அதே வேளையில் மசோதா விவகாரத்தில் பாஜகவுக்கு அதன் கூட்டணி கட்சிகள் ஆதரவு தெரிவித்தன. ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவுக்கு தெலுங்கு தேசம் கட்சி நிபந்தனையற்ற ஆதரவை தெரிவித்தது. ஒரே நாடு ஒரே தேர்தல் நாடு முழுவதும் தேர்தல் செயல்முறையை சீராக்கும் என்று தெலுங்கு தேசம் கட்சி தெரிவித்தது. பாஜக கூட்டணி கட்சிகளான நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதாதளம், தேவேகவுடாவின் மதசார்பற்ற ஜனதாதளம் உள்ளிட்ட கட்சிகள் மசோதாவுக்கு ஆதரவு தெரிவித்தன. தொடர்ந்து மசோதாவை அறிமுகம் செய்யும் தீர்மானத்தை சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் முன்மொழிந்தார். முதலில் இந்த மசோதாவை பரிசீலனைக்கு அனுப்ப குரல் வாக்கெடுப்புக்கு விடப்பட்டது. ஆனால் எதிர்க்கட்சிகள் வாக்கெடுப்புக்கு விட கோரிக்கை விடுத்தன. கோரிக்கை ஏற்கப்பட்டு முதல் முறையாக மின்னணு முறையில் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. அதில் மசோதாவிற்கு ஆதரவாக 220 வாக்குகளும் எதிராக 169 வாக்குகளும் பதிவானது.
முதல் முறையாக பதிவு செய்யப்படுவதால் தொழில்நுட்ப கோளாறு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து இரண்டாவது முறையாக வாக்குச்சீட்டு முறையில் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. அதில் மசோதாவை அறிமுகம் செய்வதற்கு ஆதரவாக 269 வாக்குகளும் எதிராக 198 வாக்குகளும் பதிவானது. மசோதா அவையில் தாக்கல் செய்யப்பட்டதை தொடர்ந்து நாடாளுமன்ற கூட்டுக்குழு பரிசீலனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. जो सदस्य इसके पक्ष में हाँ कहें, जो सदस्य विरोध में ना कहें, मेरे विचार में निर्णय ना वालों के पक्ष में हुआ। महासचिव எதிர்க்கட்சிகள் கருத்துக்களை தெரிவித்த வேளையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா எழுந்து பேசினார். ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான மசோதா அமைச்சரவையில் விவாதிக்கப்பட்ட போது மசோதாவை நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் பரிசீலனைக்கு அனுப்பப்பட வேண்டும் என பிரதமர் மோடி வலியுறுத்தியதாகவும், கூட்டுக்குழுவில் அனைத்து கட்சிகளும் விரைவாக தங்களது கருத்துக்களை முன்வைக்கலாம் என அமித்ஷா தெரிவித்தார். மத்திய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் பேசிய போதும் மசோதாவை கூட்டுக்குழுவின் பரிசீலனைக்கு அனுப்ப அரசு தயாராக இருப்பதாகவும் அது தொடர்பான பரிந்துரையை தான் வழங்குவதாகவும் தெரிவித்தார். மக்களவையில் திங்கட்கிழமை விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட துணை மானிய கோரிக்கை செவ்வாய்க்கிழமை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனின் பதில் உரையுடன் நிறைவேற்றப்பட்டது. நடப்பு நிதியாண்டில் அரசின் செலவினங்களுக்கு கூடுதலாக 44,143 கோடி ரூபாயை வழங்க நாடாளுமன்றத்தின் ஒப்புதலை பெறும் விதமாக துணை மானிய கோரிக்கை கொண்டு வரப்பட்டது. உரமானிய மற்றும் பாதுகாப்பு அமைச்சங்களுக்கு ஏற்பட்ட கூடுதல் செலவினங்களை ஈடுகட்டும் விதமாக துணை மானிய கோரிக்கை கொண்டு வரப்பட்டது. இந்தியாவின் மொத்த உள்நாட்டு வளர்ச்சி கடந்த 3 ஆண்டுகளில் சராசரியாக 8.3% இருப்பதாக நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.